Hi all, welcome back to my channel Ketu Style. இன்னைக்கு இந்த வீடியோல நல்லா யம்மியான டேஸ்டான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புதினா ரைஸும் கூடவே நல்லா ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 4 to 5 பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம். தென் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதை நல்லா பார்த்தோன்னா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் பிரியாணி ரைஸை சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தோன்னா நான் ஒரு சின்ன கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி கூடவே தண்ணி நல்லா சேர்த்துட்டு இதை ஒரு 2 டைம்ஸ் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அகைன் இதில் பார்த்தோன்னா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். அண்ட் தென் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தோன்னா புதினா சேர்த்துக்க போகிறோம். புதினா நிறையவே சேர்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் பூண்டு பல் பார்த்தோன்னா ஒரு 10 பூண்டு பல்லை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா இது போல் அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். தென் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் பார்த்தோன்னா 2 டீஸ்பூன் போல் கீ சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இது கூடவே ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே 2லேருந்து 3 பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஏலக்காய் அண்ட் முந்திரி பார்த்தோன்னா சேர்த்துக்க போகிறோம். முந்திரி இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது லைட்டாக பார்த்தோன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா லேஸாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த புதினா பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். பன்னீரும் இந்த பச்சை பட்டாணியும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் பார்த்தோன்னே இந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்க போகிறோம். ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்றுக்கு பார்த்தோன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த கிளாஸில் அரிசி ஊற வச்சிங்களோ அதே கிளாஸ்லேயே 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் போல் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரித்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இது கூடவே சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் அப்படியே நம்ம ஸ்டவ்லேயே வச்சிட போகிறோம். பொட்டேட்டோ ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளோட புதினா ரைஸ் பார்த்தோன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வந்தது. ஸோ பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லா யம்மியாக இருக்குது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும் போது ஒரு கரண்டியோட பேக் சைடில் மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ரைஸ் எதுவுமே நல்லா உடையாமல் சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த மூடியை எடுத்துகிட்டு நல்லா உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes பார்த்தோன்னா நல்லா மூடி போடாமல் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் வேணும்னா இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். அண்ட் இன்னைக்கான லஞ்ச் மெனுவில் பார்த்தோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, புதினா ரைஸ் அண்ட் ரைத்தா. இது நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் காம்போ ஆர் டின்னர் காம்போ அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ இருந்ததுன்னா அதையுமே ஷேர் பண்ணுங்கள்.